1988 ஜெர்மனில கார்ல் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு 3 சக்கர சைக்கிள்ல ஒரு மோட்டாரை பொருத்துறாரு. அதுக்கு பிறகு அந்த சைக்கிள் காலால மிதிக்காம அதுவே இயங்குது. ஆனா அது ஓடும்போது வரக்கூடிய சத்தமும் புகையும் அந்த ஊருக்குள்ள கேலிக்குள்ளாகுது. ஒரு 3 சக்கர சைக்கிளையே வீணடிச்சிட்டேன்னு ஊராரெல்லாம் கிண்டல் பண்றாங்க. கார்ல் பென்ஸும் தன்னோட வாழ்நாள் கனவு வீணாயிட்டுன்னு மதுவுக்கு அடிமையாக்கி விடுறாரு. அதுக்கு பிறகு அவர் அந்த வண்டியை ஓட்டவோ முன்னேற்றவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்லை. அப்போ அவரோட மனைவி பெர்தா அந்த ஊருக்கு ஒரு சவால் விடுறாங்க. இந்த 3 சக்கர வண்டியில நான் என் பெற்றோர் இருக்கக்கூடிய ஊருக்கு, அதாவது 100 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டு திரும்ப வரேன்னு சொன்னாங்க. 100 கிலோமீட்டரா? இந்த 3 சக்கர வண்டியிலயா? போய் காட்டு அப்படின்னு எல்லாரும் கேலிக்கு சொல்ல, அதுக்கு பிறகு இந்த உலகத்தோட முதல் பென்ஸ் கார்ல கிளம்புனாங்க பெர்தா. வண்டியும் அதிகப்படியான புகையும் கிளப்பிக்கிட்டு தள்ளாடி தான் போச்சு. வழியில பல இடங்கள்ல மருந்து கடைகளை நிறுத்தி பெட்ரோல் வாங்கினாங்க பெர்தா. குதிரை வண்டி லாயங்கள்ல பிரேக்க உருவாக்கி பொருத்தினாங்க. எரிபொருள் குழாய் அடைத்திருந்த சமயத்துல ஒரு பின்னூசி மூலமா அதை திறந்து சரி செஞ்சாங்க. ஒரு நாள்ல 100 கிலோமீட்டர் கடந்து பெற்றோரோட ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு இந்த ஊருக்கு டெலிகிராம் அனுப்புனாங்க. என்னது, ஒரே நாள்ல 100 கிலோமீட்டர் கடந்தியா? இது என்ன மாயமோ மந்திரமோன்னு ஊரை திகச்சு போச்சு. அவரோட கணவரான கார்ல் பென்ஸுக்கு எனக்கும் ஒரு காரை செய்து கொடுப்பா இதே மாதிரின்னு ஆர்டர்களும் குவிஞ்சது. பென்ஸ் கம்பெனியும் பிறந்தது. இறுதியா அப்படி உருவானதுதான் இந்த பென்ஸ். ஒவ்வொரு வெற்றி அடைகிற மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கத்தான் செய்றாங்க.